ஒரு தடவை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய நாள் உங்களில் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு கால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து கேட்டார்கள், ஃபமன் தபி மின்குமுல் யௌம ஜனாசத்தன், இன்றைய நாள் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்கள் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பதிலளித்தார்கள். அதைத் தொடர்ந்து கேட்டார்கள் அல்லாவின் தூதர், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய நாள் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என பதிலளித்தார்கள். அதைத் தொடர்ந்து கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய நாள் நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என பதிலளித்தார்கள். இந்த பதிலை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஜ்தமஅன ஃபிம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னah, இந்த 4 காரியங்களும் எந்த ஒரு மனிதனிடம் ஒரு சேர அமைந்து விடுமோ அவர் சுவனம் நுழையாமல் இருக்க மாட்டார், அவர் சுவனம் நுழைவார் என்ற செய்தியை சொன்னார்கள். இது முஸ்லிமில் 1028வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. எனவே அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானினுடைய உயர்வுக்கு, ஈமானில் அவர்கள் எல்லாரையும் விட முந்தி செல்வதற்கு இப்படியான நல்ல அமல்களும் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே நாங்கள் நல்ல அமல்களில், இப்படியான அமல்களில் நாங்கள் போட்டியிட வேண்டும். எனவே உணவளிப்பது, அதே போல் ஜனாசாவை பின்தொடர்வது, நோயாளியை நோய் விசாரிப்பது, சுன்னத்தான நோன்புகளை நோட்பது, இவைகள் எம்மை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பதற்கு காரணமாக அமையும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எமக்கும் தந்தருள் புரிவானாக.